லவ் பண்ண தேவைப்படுற முக்கியமான விஷயம்லாம் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லவ். என்ன ப்ரோ லவ்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த லவ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த ட்ரூ லவ்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். எந்த ஒரு மோசமான சுச்சுவேஷனா இருக்கட்டும், ஸோ உங்க ஃபேமிலி சைடு அவங்க ஃபேமிலி சைடு எனிதிங். ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் உங்க லவ் மேல வச்சிருக்கிற அந்த லவ்வை மட்டும் ஒரு போது விட்டு கொடுத்துறாதீங்க. கடைசியில பயங்கரமா அதெல்லாம் வலிக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஸோ இன்னொருத்த வந்துட்டு உங்க ஆளை பத்தி பேசுறது, இன்னொருத்தி வந்துட்டு உங்க ஆளை பத்தி பேசுறது, இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்க மைண்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலி இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுருங்க. இவங்க சொல்றதுல என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆள் மேல இருக்கிற கேரிங்கு, லவ், ஸோ இது கொஞ்சம் ஒரு சில டைம் டீக்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்கால் உங்களுக்கு தெரியும்ல அவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க, அதை ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தெரியும் அந்த லவ்ல கண்டிப்பாக குறையாதுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், ஒரு லவ்ல கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பார்க்குறேங்க. ஸோ என்னன்னா, உங்களால் ஏதாவது ஒர்க்கில் இருக்கலாம், வேற ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம், மணியாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒன்று. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு அவங்களால உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க இருந்துட்டு, ஸோ அந்த நேரம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு நீ எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிற, கால் பண்ண மாட்டேங்கிற, ஒழுங்காக பேச மாட்டேன்ற, அதை பண்ண மாட்டேன்ற, இதை பண்ண மாட்டேன்ற, அது இதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களே ஏதாவது மனசு உடைஞ்சு போய் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. உங்களுக்குன்னு நீங்கள் தான் உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ஹார்ட் உடஞ்சி போயிருங்க. சத்தியமா நான் சொல்றேங்க. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்ப நீங்க அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சு அவங்க கிட்ட பேசணும். மனசுக்கு ஆறுதெல்லாம் போய் நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க தான் ஹோப்பு. எல்லாமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொசசிவ்னஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா லவ்ல இருக்கணும். ஸோ அப்பதான் அந்த லவ் கொஞ்சம் நல்லா ஃபன்னாலாம் போகும். பட் இது வந்துட்டு அளவோட இருக்கிற வரைக்கும் ஓகே, அளவு மீறி போனா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? சரி ஓகே, நான் சொல்றேன். நான் இருக்கேன், என்னை ஒரு புள்ள 2 வருஷமா லவ் பண்ணுது, நாங்கள் டபுள் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன். சும்மா தான் சொல்றேன். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு புள்ள வந்து என்கிட்ட யதார்த்தமா பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் டாக் பண்ணி பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவாளுக்கு வந்துட்டு பயங்கரமா கபன்னு எரிய வந்துட்டு, அப்போ வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாமே வரும், கோவம் வரும். கண்டிப்பா நம்ம கூட பேசவே மாட்டா. இது மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் சொல்றேங்க, அவங்கள ஜெம் கேரக்டருங்க. ஸோ மற்றவங்க உங்ககிட்ட பேசினாலே உங்களுக்கு பொசஸ் வருதுன்னா, ஸோ எந்த அளவுக்கு உங்க மேல லவ் இருக்குன்னு உங்களுக்கு அப்போ தெரியுங்க.